எல்லாம் சரியாக இருந்தும் குழந்தை பிறக்க ஏன் தாமதம்? ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மல். டாக்டர் சொல்றாங்க எல்லாம் சரின்னு. ஆனா குழந்தை மட்டும் ஏன் வரல? இந்த கேள்வி இன்று பல தம்பதிகளின் மனதை நொறுக்குது. இந்த வீடியோவில் எல்லாம் சரியாக இருந்தும் குழந்தை பிறக்க தாமதமாக காரணங்கள் என்ன என்பதை தெளிவாக பார்ப்போம். நம்பர் 1, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். மிக முக்கியமான காரணம் மன அழுத்தம். குழந்தை வரணும்னு அதிகமாக யோசிக்கிறது. குடும்ப அழுத்தம், இந்த மாதமும் இல்லைன்னு மனவலி. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் பிரெக்னன்சி ஹார்மோன்ஸை பாதிக்கும். நம்பர் 2, ஓவியுலேஷன் சரியாக இல்லாமை. பீரியட்ஸ் ரெகுலராக இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் முட்டை ரிலீஸ் ஆகாம இருக்கலாம். ஓவியுலேஷன் டைமிங் மிஸ் ஆகலாம். இத ஸ்கேன் மூலமாக தான் கண்டுபிடிக்க முடியும். நம்பர் 3, ஸ்பெர்ம் குவாலிட்டி இஷ்யூஸ். ரிப்போர்ட் நார்மல்னு இருந்தாலும் ஸ்பெர்ம் ஸ்பீட் குறைவாக இருக்கலாம். ஷேப் சரியாக இல்லாம இருக்கலாம். இது ஃபர்டிலைசேஷனை பாதிக்கும். நம்பர் 4, பிசிஓடி ஆர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். பிசிஓடி சிவியர் இல்லாம இருந்தாலும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கலாம். எக் குவாலிட்டி பாதிக்கப்படலாம். நம்பர் 5, தைராய்டு ஆர் சுகர் விட்டமின் டெஃபிஷியன்சி. சிறிய குறைபாடுகள் கூட பெரிய தாக்கம் உண்டு. தைராய்டு இம்பேலன்ஸ், விட்டமின் டி, B12 குறைவு, சுகர் ஃப்ளக்சுவேஷன்ஸ். நம்பர் 6, டைமிங் மிஸ்டேக். பலருக்கு தெரியாத விஷயம் இதுதான். ஃபர்டைல் டேஸில் உறவு இல்லாமை, ஓவியுலேஷன் டேஸ் சரியாக கணிக்காதது. இதுவே பெரிய காரணமாக இருக்கும். நம்பர் 7, இயற்கை தாமதம். சில நேரங்களில் எல்லா டெஸ்டும் நார்மல், எந்த காரணமும் தெரியாது. இத அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்வாங்க. ஆனா இதுல கூட குழந்தை பிறக்கும் வாய்ப்பு அதிகம்தான். நம்பிக்கை சொல்லும் முடிவு. குழந்தை வராததுக்கு நீங்க குற்றவாளி இல்லை. உங்க உடலும் மனமும் சிறிது நேரம் கேட்கலாம். சரியான லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ் குறைச்சல், டாக்டர் கைடன்ஸ், பாசிட்டிவ் மைண்ட் செட். சரியான நேரத்தில் அதிசயம் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்கள் சந்தேகங்களை சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.